நமஸ்காரம். நான் போன வீடியோல இந்த அமர்த்தியாவை பத்தி போட்டதுக்கு பிறகு இதுல நம்மளுடைய அத்வைத்த வேதாந்தா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு படிச்சா there is so much of in-depth of knowledge about amartya. Amartya, according to the Greek philosopher, is willful ignorance. The Advaita philosophy says it is about spiritual ignorance. இதை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இது எதுக்கு இந்த அமர்த்தியாவை பத்தியும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோமை பத்தியும் எதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்க, இதை கேட்கிறவாள்ல நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருப்பேன். சில பேர் ரிட்டையர்மெண்ட் ஹோமை தேடின்னு போயின்னு இருப்பேன். போய் ஒவ்வொரு ஹோமா போய் பார்த்துட்டு இருப்பேன். அதனால அடுத்த சில வீடியோக்கள்ல எப்படி நீங்க இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோமை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா கொஞ்சம் விவரமா சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு குறிப்பிட்ட நபருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ரொம்ப நல்லது, சந்தோஷப்படுறேன். முக்கியமா என்ன அப்படின்னாக்க, நம்ம ஃபர்ஸ்ட் பில்டரை பார்க்கிறோம். பில்டரோட பேக்ரவுண்டை பார்க்கிறோம், அவளோட வீடியோஸை பார்க்கிறோம், அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கிறோம். அதுல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும். ஓஹோ, இதை கொடுக்குறேங்கிறா, அதை கொடுக்குறேங்கிறா, அப்படி பண்றேங்கிறா, இப்படி பண்றேங்கிறா அப்படின்னுட்டு. அதெல்லாம் சரி. ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு 100% உண்மையா ரியாலிட்டி ஆகுமா அப்படின்னா அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு, சந்தேகம் இருக்கு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ஏஜ்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் தேடி நம்ம போகும்போது நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா 3 விஷயங்கள். எனக்கு இந்த சைக்காலஜிஸ்டும் சொல்றா 3 விஷயங்கள். பீஸ், அமைதி. நம்பர் 2, டிக்னிட்டி. டிக்னிட்டினாக்க நம்ம என்ன பதவியில இருந்தோம், என்ன படிப்பு படிச்சிருக்கோம் அதை பொறுத்து இல்லை. நம்ம ஒரு தனி மனிதனா, ஒரு ஓல்ட் ஏஜ் சிட்டிசனா நமக்கு உள்ள மரியாதை, டிக்னிட்டி. 3வது ஃப்ரீடம். என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய செயல்கள்ல, ஒரு கம்யூனிட்டியில் இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரங்கள் இருக்கு. அந்த சுதந்திரங்களை நான் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இந்த 3 விஷயத்தையும் முக்கியமா யோசிச்சு பார்க்கும்போது நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டியது, பில்டர் தேர்ந்து நம்ம பில்டிங்க ஒரு அபார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு இண்டிபெண்ட் வில்லாவோ ஏதோ வாங்குறோம். அவளோட அக்ரிமெண்ட் போட்டு அதை பார்த்து வாங்குறோம். ஆனா நம்ம அந்த பில்டரோட அல்லது சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, கேன்டீன் நடத்துறவா, மெயின்டைன் பண்றவா, சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவா. அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட நம்ம வாழ்க்கையை நடத்த போறது இல்லை. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, அக்கம் பக்கத்துல யார் இருப்பா, என்னோட கம்யூனிட்டியில என்ன விதமான மக்கள் இருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது தெரிஞ்சுக்கிறது ஈஸியா அப்படின்னா இது நிச்சயமா இல்லை. நானும் அப்படிதான். என்னோட வில்லா வாங்கறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவளோட டைட்டிலோட போட்டிருந்தா. அது எந்த அளவுக்கு எனக்கு பீஸ், டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் கிடைச்சதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஆனா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பிரயோஜனம் இல்லை. என்னக்க நம்ம பீஸ், டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் மெயின்டைன் பண்ணணும்னாக்க நம்ம சுத்து வட்டாரமும் அதே மாதிரி அந்த ஓல்டேஜ்னு சொன்னாலே தப்புங்கிற சில பேர். அதனால இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த சீனியர் ஏஜ்ல எவ்வளவு பேர் நம்மள மாதிரியே இந்த 3 விஷயங்கள் பீஸ், டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் இதுக்காக வர அப்படிங்கறத யோசிச்சு அவளோட இன்டராக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது தவறி போச்சுன்னா எப்படி மாற்றங்கள், அதை பத்தி மேற்கொண்டு வீடியோல நம்ம பார்ப்போம். ஆனா இது ஒரு சின்ன அறிமுகம். இதை தொடர்ந்து நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஹோம், அதை சார்ந்த வாழ்க்கை, அதை பத்தி மேலும் மேலும் பேசுவேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. பை பை.